ரைட். இது வந்துக்கிட்டு 2024ஆம் ஆண்டு கெமிஸ்ட்ரியில் 27வது கேள்வி. இப்போ இந்த கேள்வியில் வந்துக்கிட்டு ஆரம்பத்தில் முதலாவது தரவாக செல்லப்படுகிறது அமோனியா கரைசல் ஒன்றிக்கு. அந்த அமோனியா கரைசலின் திணிவு சதவீதம் 30%. திணிவு சதவீதம் 30% செல்லப்படுகிறது. அதாவது அந்த கரைசல், அதாவது இந்த அமோனியா கரைசல், இந்த அமோனியா கரைசலின் 100 கிராம் எடுத்தோம்னு சொன்னால் 100 கிராம் எடுத்தால் அதில் இருக்கக்கூடிய அமோனியா 30 கிராம். கரைசல் 100 கரைசல் என்று சொன்னால் அதுக்குள்ளே அதாவது அமோனியாவை கொண்டு நாங்கள் நீரில் கரைக்க போகிறோம். அப்போ அதுக்குள்ளே நீரும் இருக்கும், அமோனியாவும் இருக்கும். அப்போ அந்த நீரையும் அமோனியாவையும் சேர்த்துத்தான் கரைசல். அந்த கரைசலின் திணிவு 100 கிராம். வெறும் அமோனியா மட்டும் அதுக்குள்ள 30 கிராம். அதான் அவர திணிவு சதவீதம் 30%. இன்னும் ஒரு தரவு செல்லப்படுகிறது அந்த கரைசலின் அடர்த்தி. கரைசலின் அடர்த்தி என்று சொல்றது 0.85 கிராம் சென்டிமீட்டர் -3, அதாவது கரைசல். இப்போ இந்த தரவிலிருந்து நான் ஒரு ஐடியா ஒன்று எடுக்கலாம். கரைசலின் 1 சென்டிமீட்டர் கனம், என்னது கீழுக்கு 1 சென்டிமீட்டர் கனம் வரப்போகுது. அந்த 1 சென்டிமீட்டர் கனம் கரைசலின் திணிவு 0.85 கிராம் என்று நாங்கள் எடுக்கலாம். அப்போ எங்களுக்கு தெரியும் 100 கிராம் கரைசலில் அமோனியாட திணிவு 30 கிராம். அப்போ 100 கிராமுக்கு 30 கிராம் என்று சொன்னால் இந்த 0.85 கிராமுக்குள்ளேயும் எவ்வளவு அமோனியா இருக்கும் எங்களால் கண்டுபிடிக்க முடியும். இந்த தரவை வச்சு அவ்வளோதான் செய்கிறது. இந்த 2 தரவை வச்சும் நான் இந்த விடைக்கு இந்த முடிவுக்கு வரேன். 0.255 கிராம் அமோனியா வந்துக்கிட்டு 1 சென்டிமீட்டர் கனம் கரைசல் இருக்க போகுது என்ற ஒரு முடிவுக்கு நான் வரேன். சரியோ? இப்போ தரவு செல்லுது 400 சென்டிமீட்டர் கனம் அமோனியா கரைசல். இந்த அமோனியா கரைசல் இந்த H2SO4ஓட தாக்கமடையுது. அப்போ இதில் வந்துக்கிட்டு சொல்கிறாங்க அமோனியா வந்துக்கிட்டு 400 சென்டிமீட்டர் கனம். 400 சென்டிமீட்டர் கனம். அப்போ இந்த 400 சென்டிமீட்டர் கனம் அமோனியா கரைசலில் வந்துக்கிட்டு எவ்வளவு திணிவு இருக்க போகுது? இது 1 சென்டிமீட்டர் கணத்தில் விளைக்கக்கூடிய திணிவு. அப்போ 400 சென்டிமீட்டர் கணத்திலையும் வந்துக்கிட்டு அவரை 400 பெருக்கினால் 102 கிராம். 102 கிராம் தான் இந்த அமோனியா கரைசலில் இருக்கக்கூடிய அமோனியாட திணிவு. சரியோ? அதே நல்லா வழங்கும். இப்போ இதான் இயற்குள்ளே நடக்கக்கூடிய ரியாக்ஷன். அமோனியா கரைசலும் H2SO4வும் கரைசலும் சேர்ந்து அமோனியம் சல்ஃபேட் எங்களுக்கு தருது. இப்போ இது வந்துக்கிட்டு சமப்படுத்தப்பட்ட சமன்பாடாக இருக்கணும். இதில் வந்துக்கிட்டு இங்கே நைட்ரசன் 2 இருக்கத்தால் நான் இங்கே 2 நைட்ரசனை போட்டு இதில் ஆக்சிஜன் 4 இருக்கத்தால் இங்கே 4 இருக்கு. சல்ஃபர் 1 பிரச்சனை இல்லை. ஹைட்ரஜன் வந்துக்கிட்டு 6 மட்டு, இங்கேயும் மட்டு பிரச்சனை இல்லை. சரியோ? இதான் அந்த சமப்படுத்தப்பட்ட சமன்பாடு. இதை கொண்டு போய் நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் மூல் ரேஷியோ வந்துக்கிட்டு உருவாக்கிக்கொள்ள முடியும். சரியோ? அப்போ இதில் இருந்து அப்போ இந்த 102 கிராம் வந்துக்கிட்டு முற்றாக தாக்கமடையுது. இந்த அமோனியா இந்த கரைசலில் இருக்கக்கூடிய இந்த அமோனியாவோட திணிவு வந்துக்கிட்டு 102 கிராம். இது வந்துக்கிட்டு முற்றாக தாக்கமடையுது. முற்றாக தாக்கமடைஞ்சால் தாக்கமடைந்த மூல் அமோனியா சமன் 102 கிராம் தாக்கமடைஞ்சது. அமோனியாவோட மூலக்கூற்று இந்த மூலர் திணிவு 17 கிராம் மூல் -1. ஸோ எங்களுக்கு வர்ற மூல் வந்துக்கிட்டு 6 மூல். இப்போ நான் இதில் இருந்து நான் என்ன செய்யலாம்? அமோனியம் சல்ஃபேட், இந்த அமோனியம் சல்ஃபேட்டை மூளை கண்டுபிடிக்கலாம். அதாவது இப்போ அமோனியா கரைசலுக்கும் அமோனியம் சல்ஃபேட் 2க்கும் இடையிலான மூல் ரேஷியோ 2:1 என்ற அரைவாசி. இவர் 6 மூல் தானே. அப்போ இவர் 6 மூல்னு சொன்னால் இவர் அதில் அரைவாசி.
3 மூல். அப்போ 3 மூல் என்றால் இதில் இருந்து அவரை திணிவை நாங்கள் என்னலாம் கண்டுகொள்ளலாம். 3 சமன் அவரை திணிவு இல்லை அமோனியம் சல்ஃபேட் இது வந்துக்கிட்டு 132. ஸோ அவர திணிவு 396 கிராம் என்ற விடைக்கு நாங்கள் போகலாம். சரியோ?